சில வீட்டுக்கு போயிட்டு டீ ஒன்று குடிச்சேனா என்ன சொல்லுவோம், கிளாஸ்ல முட்டை நாட்டம். இந்த குடும்பத்தில் கல்யாணம் முடிக்க வேணும். வீட்டுக்கு போனா வீடு சும்மா விளங்குது, கிச்சனுக்கு போனா மாஷா அல்லாஹ் நல்ல நீட்டா இருக்குது, முன்னுக்கு போனா நல்ல நீட்டா இருக்குது. இது ரெண்டையும் பார்த்து கொண்டா பெட்ரூம் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும்ன்றது உங்களுக்கு தானாக விளங்கும். இது மார்க்கம். உங்களோட எல்லாம் சில வீடுகள்ல பார்த்தேன்னு சொன்னா நான் சொல்றேன், சில வீடுகள்ல பார்த்தா அவங்க அந்த உடுப்பெல்லாம் போட்டிர போக்கும், வீட்டுக்கு போயிட்டு போனா என்னமோ டாய்லெட்டுக்கு போன மாதிரி. இது ஹதீஸ். இது என்வாயர்மெண்ட், நீங்க வாழக்கூடிய இடம் நல்ல சுத்தமா இருக்கணும், மனமா இருக்கணும், வாசமா இருக்கணும். அப்படிப்பட்ட வீடுகள்ல பார்த்து நிக்கா செஞ்சுக்கோங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், المرأة راعية على بيت زوجها وولده وهي مسؤولة عنهم. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு நிர்வகிக்கக்கூடியவள், வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடியவள், ஊடெப்பே அழகா இருக்கணும். சில ஊடுகள்ல பார்த்தா சொல்லுவாங்க பெரிய ப்ரொஃபஷனல்ஸ். என்னவாப்பா ப்ரொஃபஷனல்ஸ்? பாப்பா கணவனும் டாக்டர், மகளும் டாக்டர், மனைவியும் டாக்டர், எல்லாருமே டாக்டர். ஊட்ட பார்த்தா ஊட்ட சுத்தமாக்க முன்சிபலாக வரணும். நீங்க இந்த ஊருக்கு வைத்தியம் செய்வீங்க, வீட்டுக்குள்ள பாம்பு இருக்குது. நல்ல அழகா சொல்றேன், ஞாபகம் கொள்ளுங்க. ஒரு முஸ்லிமுடைய ஊடு எப்பயும் அழகா இருக்கணும். ஒரு முஸ்லிமுடைய ஊடு எப்பயும் அழகா இருக்கணும். சுத்தமா வைங்கோ, அழகா வைங்கோ. ஒருத்தம் வந்து வீட்டுக்குள்ள பார்த்தா சொல்லுவாங்க முஸ்லிமுடைய ஊடா எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு அழகா இருக்குது, நல்ல வாசமா இருக்குது. ஊட்ட வாசமா வைங்க. எப்பயுமே வீட்டுக்குள்ள தொழுங்கோ, வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதுங்கோ, வீட்டுக்குள்ள நல்லதா பேசுங்கோ. மனைவியோடு உட்கார்ந்து பேசி வீட்டுள்ளுக்கு வீட்டு அழகா வச்சுக்கோங்க. இது ஒரு பெண்ணுடைய குவாலிபிகேஷன். அந்த குடும்பத்தில் போய்த்து முடிச்சுக்கோங்க. அங்க முடிச்சா உங்களோட வீட்டை வந்த பெண் அழகா வைப்பாள். இந்த எத்தனை பேர் சம பண்றாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், தமிழாக்க நிற்கிறாங்களே இந்த வீட்டு முன்னு கோலம் போடுறாங்க. தெரியுமா உங்களுக்கு கோலம் என்ன? என்ன வீட்டு முன்னுக்கு சுபகளை வைத்து பார்த்தா விலங்கு. தமிழ் வீட்டு முன்னுக்கு என்ன போட்டிருப்பாங்க? சில மார்க் போட்டு என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? அது என்ன அடையாளம்? அவங்க சொல்றாங்க எங்கட ஊடு ரெடி, விருந்தாளிகளை வெல்கம் பண்ண நாங்க ஆயத்தம், வாங்கோ பிரச்சனை. அந்த கோலம் போட வரக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்களே அவங்க எப்படி வருவாங்கன்றா நைட்டியோட வாரில்ல, அவங்க தலைக்கு என்ன செய்வாங்க, மல்லிகை பூவும் கட்டிக்கொண்டுதான் கடைசியா வந்து கோலம் போடுவாங்க. படித்த பெட்ஷீட் எல்லாம் மடிச்சாச்சு, ரூம் எல்லாம் செட் பண்ணியாச்சு, கிச்சன் டிபார்ட்மெண்ட்டும் சரி, நாங்களும் ரெடி, எங்கட வீட்டுக்கு கோலமும் போட்டுட்டோம். இப்ப உங்களுக்கு விருந்தாளிகளை நாங்க வரவேற்க ஆயத்தம். தமிழாக்கள் ஒரு பழக்கம் இருக்குது, ஹிந்துக்கள்கிட்ட கோலம் போடாத வீட்டுக்கு விருந்தாளியாக போக மாட்டாங்க. கோலம் போடாத வீட்டுக்கு விருந்தாளியாக போக மாட்டாங்க. நான் என்ன சொல்ல வாரேன், எப்பயும் பார்த்தா பெண்கள் ரொம்ப அந்த துறையில ஊட்டழகா வைக்கிறது, என்வாயர்மெண்ட் அழகா வைக்கிறது, பிள்ளைகளா வைக்கிறது, இதில் அவங்க எப்பயுமே நல்ல இதாக இருக்கணும். இன்னும் ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முக்கியமான ஒன்று. என்ன செய்யணும்? பெட்ரோல் வாகனம் வாங்க வானம், டீசல் வாகனம் வாங்கிக்க கொண்டாங்க. என்ன கருத்து அப்படின்னா, கல்யாணம் முடிச்சக்குள்ள பெட்ரோல் வாகனம் வாங்க வானம், டீசல் வாகனம் வாங்கிக்க கொண்டாங்க. என்ன அர்த்தம்? லோ காஸ்ட் உள்ள பார்த்து முடிச்சுக்கோங்க. என்ன மெயின்டைன் காஸ்ட் குறவாய்க்கணும். என்ன காஸ்ட் குறவு? மெயின்டைன் காஸ்ட் குறவாய்க்கணும். எடுக்கிற சம்பளமே லிப்டிக்கு போதா, எடுக்கிற சம்பளம் பாபா சாபு கட்ட போதா, எடுக்கிற சம்பளம் என்ன மேக்கப் பண்றதுக்கு போதா. அங்க முடிச்சுக்கொள்ளவான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரது செலவு கொஞ்சம் பசீத், கணக்கான செலவு. அவர் ரொம்ப செலவழிக்க மாட்டார், அவருடைய செலவீனங்கள் எல்லாம் போதுமானது. இன்னொருத்தர் சொன்னார், இதை சொன்னோன்னு எனக்கிட்ட, ஹதரத் கொஞ்சம் சொல்லிக்கோங்க எல்லாருக்கும், கல்யாணம் முடிச்சக்குள்ள ஃபார்ம் கோழியை முடிச்சாம நாட்டு கோழியை முடிக்க சொல்லி. என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லி என்ன வித்தியாசம்? பொம்புள புள்ள வளர்க்கிறாக்கள் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கு நடக்கிற டிவோர்ஸுக்கு இது ஒரு காரணம். இன்றைக்கு நடக்கிற டிவோர்ஸுக்கு இது ஒரு காரணம். கல்யாணம்
புள்ள வளர்க்கக்குள்ளே ஃபார்ம் கோழி மாதிரி வளர்க்கவான நாட்டுக்கோழி மாதிரி வளரும். குறிப்பா பொம்பளை பிள்ளைகளை என்ன செய்யறதுமா, பாப்பா கூட்டுள்ளுக்கு வச்சுக்குது, எல்லாம் பாயில் பண்ற கணக்கா டைமுக்கு, ஃபீட் பண்ற டைமுக்கு எல்லாம் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. 20 வருஷமா மாப்ப எந்த குறையும் வச்சல, கஷ்டத்தை கண்டே இல்லை, பிரச்சனைய கண்ணால பார்த்ததே இல்லை, கேட்கறதெல்லாம் காலடி கிடைக்கும். வீட்டுல எப்பயும் வாகனம், டிரைவருக்கு 2 டிரைவர் இருக்குது, எது வேணுமோ அதை வாங்கிக் கொள்ளையிலும், சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் கையில இருக்குது. அவங்க வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிச்சே இல்ல. மாஷா அல்லாஹ் நல்லா ஃபார்ம் கோழி மாதிரி எல்லாமே கொடுத்திருக்குது, எல்லாமே செஞ்சு வச்சிருக்குது. அவங்களுக்கு எங்கேயும் போயிட்டு கொக்கரைக்கு காலால செதறிண்டு சாப்பாடு தேட தேவையில்லை, எல்லாம் காலடிக்கு வரும். கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. கல்யாணம் முடிச்சு கொடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா அங்க வாப்பா விடு மாதிரி இல்ல. இப்ப என்ன செய்தி, இப்ப முதல் நாளே பிரச்சனை ஸ்டார்ட். காரணம் யாரு? பாப்பா. புள்ள வளர்த்தது ஃபார்ம் கோழி மாதிரி. இது வீட்டுக்குத்தான் சரி, இந்த வீட்டை விட்டு வெளியே போனா என்ன நடக்கும், என்ன செய்யும்? அங்க போனா அங்க ஒத்து வரதில்லை. வாப்பா யாரும் மாதிரி மதிக்க தெரியுமா? இந்த கிரிக்கெட் பிளேயரை கோச் பண்றாரு, கோச் அவர் மாதிரி இருக்கணும். அவர் சொல்றார், எங்கட பிள்ளையர் வந்து ஆஸ்திரேலியா பாஸ்ட் பால் கிரிக்கெட் கிரவுண்ட்ல விளையாடுவாங்க, இந்தியாவில போய் டெல்லியில் உள்ள அந்த ஸ்கிரீன் பால் இதுல விளையாடுவாங்க. நாம் புள்ள வளர்த்திக்கிற எந்த வீட்டுக்கும் சூட்டபிள் ஆகும் வேணும் என்று எடுத்து போகுவாங்க. குடிசையிலையும் வாழுவா, மாளிகையிலையும் வாழுவா, இங்கேயும் வாழுவா, அங்கேயும் வாழுவா, பொருள்லயும் மீப்பா, நாட்டிலே மீப்பா, எதுக்கும் அவ அட்ஜஸ்ட். எந்த போலையும் பேஸ் பண்ணுவா, யாருடைய போலையும் அட்டாக் பண்ணுவா. அவக்கு அந்த டேலண்ட், அந்த கோச்சிங் நான் செஞ்சிருக்கிறேன். புள்ள வளர்க்கணும் அப்படி. நீங்க அப்படி புள்ள வளர்க்கலையா, நீங்க ஃபார்ம் கோழி மாதிரி புள்ள வளர்த்தா மலைக்கு நலஞ்சி இல்ல, கொஞ்சம் போயிட்டு கஷ்டப்பட்டு தோடு சாப்பிட்டு இல்ல, கொஞ்சம் போயிட்டு என்ன செஞ்சில்ல, அடுத்த வீட்டு கான்ல போயிட்டு கொஞ்சம் மலத்தை சலத்தை சாப்பிட்டு இல்ல, ஒன்னும் தெரியாதா? கல்யாணம் முடிச்சோடனே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் தான் வரும். 3ஆம் நாள் பாப்பீங்க, இந்த மருமகன் சரிவாரில் டிவோர்ஸ். இன்னைக்கு அப்படிப்பட்ட டிவோர்ஸ் பண்ணப்பட்ட பொம்பளை 1000 இருக்கிறாங்க. புள்ள வழக்கக்குள்ள கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுங்கோ, கஷ்டத்தை காட்டுங்கோ, நஷ்டத்தை காட்டுங்கோ, பிரச்சனையை காட்டுங்கோ. நீங்க போற இடத்துல இப்படித்தான் இருக்கும், இதை எப்படி பேஸ் பண்ணணும், எல்லாம் இங்க கிடைச்ச மாதிரி கிடைச்ச மாட்டாது. இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதாக முக்கியமான தலையங்கள். இது இன்னும் ஒன்று நாங்க கல்யாணம் முடிக்க பார்க்கணும். செலவு கொஞ்சம் குறைஞ்சி போற பொம்பளை, லோ காஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீ மிச்சம் தேவையில்லை, சாதாரணமான மெயின்டெனன்ஸ் ஃபீ. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப சுக்ர் சொல்றாங்க. எங்க சரி போயிட்டு மாட்டிக்கொள்வீங்களா? இந்த வெள்ளவத்த பள்ளிக்கு முன்னுக்கு பார்த்தா விளங்கும் வார சாமான்கள் இது வாங்குறதுக்கு. ஒவ்வொருத்தருடைய பில் என்னன்னு கேட்டா தலைக்கு போடுற செம்போவும் யாரையும் காட்டுறதுக்கு, கணவனை காட்டுறதுக்கு அல்ல, இது ரோட்ல காட்டுறது. ஆபீஸ்ல சம்பாதிக்கிற பணத்தில் அரவாசிக்கு மேல போறது எங்கக்கு? கடைக்குத்தான், காஸ்மெட்டிக் வாங்குறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்ணை நீங்க முடிக்கக்குள்ள அந்த பெண்ணுடைய மின் யும்னில் மர்அத்தி தைஸீரு ஹித்பத்திஹா வ தைஸீரு ஸதாகிஹா வ தைஸீரு ரஹ்மிஹா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஅதமுன் நிகாஹி பரக்கத்தன் அஅலமுன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹுன்ன முஊனத்தன். எந்த நிகாஹ்ல செலவு குறையுமோ அந்த நிகாஹ் தான் நல்ல நிகாஹ்ன்றாங்க. நாங்க நிகாஹ்ல பரக்கத்தை கொண்டு வரணுமா, எங்க நிகாஹ் பரக்கத்தால் நிகாஹ் ஆகணுமா, எங்க செலவை குறைச்சணும். இதாக முக்கியமான ஒன்று. இதெல்லாம் போக இன்னும் ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையும் பார்த்துக்கோங்க அன்பான சகோதரர்களே. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? வாலிபர்களே, நீங்க சூஸ் பண்ணக்குள்ள இந்த சூஸ் எல்லாம் உங்களோட தலையில ஈக்கணும். இன்னும் ஒன்று சொன்னாங்க, கல்யாணம் முடிச்ச உங்களோட கம்பெனிக்கு நீங்க ஒரு சிஓ எடுக்கக்குள்ளே சும்மா எடுப்பீங்களாங்க? கம்பெனிக்கு சிஓ எடுக்கிறா, மேனேஜர் எடுக்கிறோம், எப்படி பாப்பீங்க? என்ன பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பழைய பாஸ்ட் ரெக்கார்ட் என்ன, எங்க இருந்தாரு, என்ன செஞ்சாரு, இதெல்லாம் பார்த்து தான் எடுப்பீங்க. நான் நாளைக்கு போனா எனக்கு சிஓ போஸ்ட் எங்க கிடைக்க மாட்டாது. இதே மாதிரி தான் சொன்னாங்க, வீட்டுள்ளுக்கு ஒரு மனைவி வரக்குள்ள நீங்க பார்க்கணும், எனக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு இவ உம்மவாக இருக்க தகுதியானவளா. இன்றைக்கு என்னோட பாஞ்சு வந்து இருக்கிறான், என்னோட அவ பெற்ற உம்மக்கு மாப்பக்கு தட்டா காட்டிட்டு இவ என்னோட கோச்சிலே வந்து தாய்ப்ப. நீங்க யோசிக்கணும், நான் இன்றைய தூக்கிக்கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு வருஷத்துல எனக்கு 2 வருஷம் போக்குள்ள எனக்கு 4 பிள்ளைக்கும், இந்த 4 பிள்ளையும் சேர்ந்து இவக்கு உம்மாண்டா எப்படிக்கும்?
எனக்கு வரக்கூடிய பொம்புளைக்கு எனக்கு இருக்கிற உம்மா பொம்புளைக்கு ஏண்ட புள்ளையெல்லாம் சேர்ந்து உம்மா என்று சொல்றதுக்கு தகுதியான பெண்ணாக இருக்கணும். ஒரு ஊர்ல நடந்த சம்பவம், எங்கட ஊர் சைடுல தவுலகல சைடுல நடந்த சம்பவம். ஒரு பொம்புல ஒரு புள்ள ஞாபகம் இந்த விஷயத்த. நாங்க இன்றைக்கு கல்யாணம் முடிக்கிறோம், புள்ள பெக்கிறோம், வாழோணம், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இதுக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு. ஒரு பொடியம் பாஞ்சு வைத்தான், ஒரு குட்டியை கூட்டிக் கொண்டு வைத்த ஒரு மாதிரியா குழந்தை சேர்த்தாச்சு. பாஞ்சி போன மாட்டை கொண்டு சேர்க்கிற மாதிரி 2 பேரையும் கொண்டு சேர்த்தா. இனி ஊர்ல கேட்கிற ஹத்தடிக்கணுமா, எங்க என்ன செய்யணும், ரைட் எல்லாம் நடந்து முடிஞ்சு. இப்ப இந்த புள்ள உம்மாட்ட சொல்லிக்குது, உம்மா நான் இப்படியெல்லாம் செஞ்சதுக்கு நீங்க பெரிசா பாடுறீங்க, கதறீங்க, நீங்களும் வாப்பாம் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாமையான்னு கேட்டாரு. அது பார்த்தா இவன் சொன்னா வந்துட்டு, நான் போனது 3 நாள் தான் பாஞ்சு போனது, நீங்க 40 நாள் வைக்கிறதுதான். எப்படிக்கும் உங்களோட புள்ள உங்களை பார்த்து சொன்ன எப்படிக்குங்க? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த விஷயத்த. என்னோட வீட்டுக்கு மனைவியாக வரக்கூடிய அந்த பொம்புல எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உம்மவாக இருக்க தகுதியானவளா என்ற கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி போட்டு பார்த்துக்கோங்க. இந்த எத்தனையோ வீட்டுல உண்மை இருக்கிறா, அவ கொண்டுமே தெரியா, ஏன் தெரியா, பீன் தெரியா, பேண்ட்ரா ஒன்றும் தெரியா. புள்ள வளர்க்கிறன்றது ஒரு ட்ரைனிங். இன்றைக்கு எங்கட ஆட்கள் எப்படி தெரியுமா? நீங்க எல்லாரும் போங்க ஜூக்கு. எங்க ஜூ தெரியுமா? தெய்வலையில 4 மணிக்கு ஒரு ஷோ இருக்குது. என்ன ஷோ தெரியுமா? என்ன ஷோ? யானை ஷோ, எலிபென்ட் ஷோ உண்டு. அங்க வைத்து பார்த்தா எனக்கு நான் ஒரு நாள் போனேன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு. எனக்கு சரியான ஆச்சரியம். ஒரு மனிதனுக்கு அல்லா இவ்வளோ டேலண்ட் கொடுத்திருக்கா. ஒரு யானைய ட்ரெயின் பண்ணி உட்கார சென்னா உட்காருது. 4 காலை மேல போட்டு யானை உட்கார்ந்து எப்படி உட்கார சென்னா உட்காருது பாப்பா. மறுபடியும் டான்ஸ் ஆடுச்சுன்னா டான்ஸ் ஆடுது. மறுபடியும் கும்பிட்டு வர வைக்கிறதுனா கும்பிட்டு வர வைக்குது. நான் அதை பார்த்து கொண்டு யோசிச்சேன், ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஒரு யானைய வசப்படுத்துற அளவுக்கு டேலண்ட் அல்லாஹ் கொடுத்திருப்பான் என்றிருந்தா, ஏவாப்பா எங்கட பிள்ளைகளை எங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம். வாப்ப செல்ற பிள்ளைக்கு காலி போண்டு கொஞ்சம் இல்ல கண்டிக்கு தான் போவேன் என்றான். இல்ல கண்டிக்கு போண்டா இல்ல அன்றாவரம் தான் போவேன் என்றான். நீங்க சென்னத்தை நான் செய்ய மாட்டேன். கல்யாணம் முடிச்ச முந்தி யோசிங்கோ, எனக்கு வரக்கூடிய பொம்புல, எனக்கு வரக்கூடிய கணவன் வாப்பவாக இருக்க தகுதியானவரா, எனக்கு வந்திருக்கக்கூடிய எனக்கு வரக்கூடிய மனைவி, எனக்கு ப்ரொபோசல் பண்ணப்பட்டிருக்கூடிய பெண் என் பிள்ளைக்கு உம்மவாக இருக்க தகுதியானவளா என்றத்தை வச்சுக்கோங்க. கல்யாணத்துடைய இன்பம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துல பயிற்சிடும். அதுக்கு பிறகு இன்பம் பிள்ளைகளை கொண்டுதான் கொண்டாட வேண்டி இருக்கிறது. பிள்ளைகளுடைய ஒரு வாப்ப வந்தாரு உமா பிள்ளைய கூட்டிக் கொண்டு, மகனை கூட்டிக் கொண்டு. இன்னைக்கு நியாயமான வாப்பமாறு வார பிள்ளைகளை கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. அதுராஜ் நாங்க எங்கேயாவது ஒரு ஹொத்துபாவினா புள்ள வளர்க்கறத பத்தி ஹொத்துபாவினா அண்டைய சீடி கூட விற்கிறேன். சீடி கூட விற்கிறேன். புள்ளைய பத்தி யோதினா கொண்டே கொடுக்கிற உம்மாட்ட கொஞ்சம் கேளுங்க. இதை நல்ல ஒரு பயம் பண்ணினாங்க. துவாவதற்குள்ள யா அல்லாஹ் எங்கட பிள்ளைகளை கொண்டு எங்கட கண்களை குளிர வைந்த ஆமீன் கொஞ்சம் கூட வரும் ஆமீன் என்று சொல்லி எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான். முழு பேருக்கும், முழு வாப்பக்கும் இந்த பிரச்சனை, முழு உம்மக்கும் இந்த பிரச்சனை. நாங்க யோசிக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு முடிவு பிரச்சனை வந்ததுக்கு பிறகல்ல. நாங்க எல்லாருமே நோய்க்கு மருந்து செய்யற நோய் வந்ததுக்கு பிறகு நாங்க யாருமே நோயை பாதுகாத்துக் கொள்றோம். நோய் வராம பாதுகாத்துக் கொள்ளுவோம். அல் விகாயா கைரும் மினல் இலாஜ், மருந்து செய்யறதை விடவும் நோய் வராம பாதுகாத்துக் கொள்றது மிச்சம் நல்ல ஒன்று. வந்ததுக்கு பிறகு கஷ்டப்படவானும். இப்ப என்ன செய்யுங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க.